ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா பொரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நிறையா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதங்கட்டும். எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். அதுவும் சாக்லேட் நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளியை 3 நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். அது ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நான் நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து அதை ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி இருக்குல்ல, அதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்ச சுண்டைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொதித்து நல்லா வற்றணும். நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சர்க்கரையும் எள்ளும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடைசி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு வற்றிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சூடான சாதத்தில் வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.